சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஊழல் வழக்கில் ஸ்டாலின் அவர்களுக்கு சிறையா? இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா குற்ற வழக்குகள் கொண்ட முதலமைச்சர்கள் வரிசையில் முதலிடத்தில் இருப்பவர் யார் தெரியுமா? தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எத்தனையாவது இடம் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்கள் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெறக்கூடிய குற்ற வழக்குகளை கைதாகி 30 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தால் அவர்களின் பதவி தானாகவே பறிபோகும் என்ற மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு தீவிரம் காட்டி வராங்க. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் கிரிமினல் வழக்குகள் அதிகம் கொண்ட மாநில முதல்வர்களின் பட்டியல் வெளியாகியிருக்கு. இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்பான பல்வேறு புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகிறது ஜனநாயக சீர்திருத்த சங்கம், அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஏடிஆர். இவங்க தான் இந்த புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க. இந்த அமைப்பு தற்போது மாநில முதல்வர்களின் சொத்து மதிப்பை வச்சு இந்தியாவிலே பணக்கார முதல்வர் யார் என்பதையும் இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருப்பவர் யார் என்பதையும் தெரிந்து கொள்கிறாங்க. இந்தியாவிலே பணக்கார முதல்வர்களை முதலிடம் பிடித்தது ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு. இவருக்கு ரூபாய் 931 கோடி சொத்து இருக்குது. அதுபோல் அடுத்த இடத்துல பெமா காண்டு இருக்கிறார். அவருக்கு ரூபாய் 332 கோடி சொத்து இருக்குது. அந்த இடத்துல சித்தராமையா 51 கோடி சொத்துகள் அவர்கிட்ட இருக்குது. பணக்கார முதல்வர்களை கடைசி இடத்துல மம்தா பானர்ஜி 15 லட்சம் சொத்துக்களுடன், ஓமர் அப்துல்லா 55 லட்சம் சொத்துக்களுடனும், பினராயி விஜயன் 1 கோடி சொத்துக்களும் அவரிடம் இருக்குது. அதே போல் குற்ற வழக்குகள் அதிகம் கொண்ட மாநில முதல்வர்களின் பட்டியலையும் இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அவற்றில் முதல் 5 இடங்களில் இருப்பவர் யார் என்பதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி 89 வழக்குகள், மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் 47 வழக்குகள், சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் 19 வழக்குகள், சித்தராமையா கர்நாடகாவில் 13 வழக்குகள், ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டில் 5 வழக்குகள். இப்படி இவங்க மீதெல்லாம் அதிக வழக்குகள் இருக்குது. அதனால் இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு மூலமாக கைது செய்யவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 30 நாளுக்கு மேலே சிறையில் இருந்தால் கண்டிப்பாக இவங்க பதவி பறிக்கப்படும் என சொல்லப்பட்டு வருது.